விலை. சாதாரண நடுத்தர மக்களுக்கு எட்டா கனியாகி வரும் தங்கம். கடந்த சில ஆண்டுகளாகவே தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாகி உள்ளது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு 1 கிராம் தங்கத்தின் விலை 770 ரூபாயாக இருந்தது. தற்போது 2000 ரூபாயை நெருங்கியுள்ளது. இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஆன்லைன் எனப்படும் ஊக வணிகம் மற்றும் பெரும் பணக்காரர்கள் தங்கத்தை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்வது போன்றவையே முக்கியமானது என்கின்றனர் வணிகர்கள். ஷேர் மார்க்கெட்டு, ரியல் எஸ்டேட் துறைகள்லாம் ரொம்ப இப்போ திருப்திகரமா இல்லாதனால தங்கத்துல முதலீடு செஞ்சா நல்ல ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட பொதுவான கருத்து நிறைவேற்றுங்க. எல்லா பொருளோட விலையுமே அதிகமாயிட்டு இருக்க நேரத்துல இது மாதிரி சாதாரண மக்கள் கல்யாணம் ஆகிற நேரத்துல அவங்க வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதை பெரிய காசு முதலீடு பண்றவங்க இதை ஒரு முதலீடா பயன்படுத்துறதுனால சாமானிய மக்கள்கள் ரொம்ப இதனால பாதிக்கப்படுறாங்க. தங்கள் பிள்ளைகளின் திருமணத்திற்காக நகை வாங்க விரும்பும் நடுத்தர வர்க்கத்தினர் தங்கத்தின் விலையை பார்த்து திக்கு முக்காடி போய் விடுகின்றனர். தங்கம் நமக்கு தேவையா என்று எண்ணக்கூடிய அளவுக்கு இதன் விலை உயர்ந்து வருவது அவர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சவரன் நகை 2000 ரூபாயில இருந்துச்சு. இப்போ அது 2000 ரூபாய்க்கு வருது. ஒரு சவரன் 2000 ரூபாய் வாங்க போயிட்டு இப்போ 1 கிராம் 2000 ரூபாய்க்கு வருது. அதனால நடுத்தர ஃபேமிலியால வாங்கவே முடியாது. சான்ஸே கிடையாது வாங்குறதுக்கே. சும்மா நகை கடையில் போய் ரேட்டு மட்டும் எல்லாம் கேட்டுட்டு ஆசைக்கு ரேட்டு போய் கேட்டுட்டு வர வேண்டியதுதான். எங்களை மாதிரி ஸ்டேஜ் உள்ள கேர்ள்ஸுங்களுக்கெல்லாம் இப்போதைக்கு மேரேஜுக்கு 20,000 போடணும்னு சொல்லி நினைக்கிறவங்க கூட இப்போ 10,000 தான் போடுற மாதிரி ஸ்டேஜ் வந்துருக்கு. இது ஃபியூச்சரில் அந்த 10 1 கிராம் மாதிரி ஆகிடும். 10,000க்கெல்லாம் இப்போதைக்கு இருக்கிற வேல்யூக்கு 1 கிராம் வந்துடும். அந்த ரேட்டு இந்த அளவுக்கு ரேட் ஹெவியாக மாறிக்கிட்டு இருக்கு. அணிவதற்காக அல்லாமல் முதலீட்டுக்கு என தங்கத்தை பயன்படுத்துவது குறைந்தால்தான் சாதாரண மக்கள் இதனை வாங்கி அணிய முடியும் என்ற நிலை உருவாகியுள்ளது. நடுத்தர ஏழை மக்களை கடுமையாக பாதிக்கும் வகையில் தங்கத்தின் விலை அதிகரித்துக் கொண்டே சென்றாலும் அதன் மீதுள்ள மக்களின் மோகம் குறைந்த பாடில்லை என்பதே உண்மை. மக்கள் செய்திகளுக்காக ஆனந்த் குமார்.